Kannan Karnataka vlog. Welcome to my YouTube channel. This is Kannan. Mobile hanging problem solved in Tamil. Hello friends. நீங்கள் நிறைய என்னோட வீடியோஸை பார்த்துருப்பீங்க. ஆனால் யாருமே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட்லாம் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து அதை மட்டும் கொஞ்சம் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு மொபைல் வீடியோ. என்ன ப்ராப்ளம்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கியிருப்பீங்க. அது வந்து ஹேங் ஆகும். அதனால நீங்கள் அனதர் ஃபோன் வாங்குவீங்க. அதுவும் ஹேங் ஆகும். அது வந்து நீங்கள் வாங்கும்போதே நல்ல மொபைலாக வாங்குறதுக்கான என்னென்ன கிரிட்டீரியா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இல்ல ஆன்லைன் வெப்சைட்ஸ்ல பார்த்துருக்கேன். புது ஃபோன் வாங்கிட்டு ஒரு வாரத்திலேயே வித்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அது என்ன ப்ராப்ளம்னா, ஹேங்கிங் ப்ராப்ளமா இருக்கலாம். இல்ல அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால அந்த மாரி பண்றாங்க. அந்த ஃபோன் வந்து உங்களுக்கு சீப்பரா கிடைக்கும். நீங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் ரூப்பீஸ் சேவ் பண்றதுக்கு ஆரம்பத்திலேயே எப்படி உங்களுடைய ரூபாய தப்பிக்க விடுறது? ஐ மீன் நீங்க வாங்கும்போதே நல்ல ஃபோனா வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. 2வது சரி நீங்க மோசமான ஃபோன் வாங்கிட்டீங்க. அது ஹேங்கிங் ப்ராப்ளம் ஆஃப் ஆனா இருக்கு. அதுலருந்து ஃபியூ தௌசண்ட் ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி, நீங்க எப்படி தப்பிக்கலான்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா, நீங்க உங்க புது ஃபோன விக்க தேவையில்ல. ஃபியூ தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணி உங்க மனிய சேவ் பண்ணலாம். இந்த ஹேங்கிங் ப்ராப்ளம் தவிர சம் அதர் டிஸ்அட்வான்டேஜஸும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அத நீங்க லைட்டா எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா எடுத்துக்க தேவையில்ல. ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹையர் ரேம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எப்போயுமே சேஃப்டி ஹேங் ஆகாமல் இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஃப்ளிப்கார்ட் சைட்டில் இருக்கிற இந்த ஃபோன் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 128 GB அண்ட் 256 GB. அடுத்து ஃபோன் ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 GB, 6 GB, 8 GB. எப்பயுமே லோயர் ஸ்டோரேஜில் 4 GB அண்ட் 128 GB எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக ப்ரௌசிங் அண்ட் வீடியோ பார்க்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் கேமிங் பர்ஃபார்மன்ஸும் மல்டி டாஸ்கிங்க்கும் உங்களுக்கு ஹையர் ஜிபி எடுத்துக்கணும். 256 GB அண்ட் 8 GB எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், இம்ப்ரூவ் ஆகும், ஹேங்கிங் ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் வந்து இதுக்கு வந்து 1000 ரூபீஸும் ஃபோன் ஸ்டோரேஜுக்கு 1000 ரூபீஸும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 2000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா ஃபோன் ஹேங் ஆகாமல் தப்பிக்கும். உங்கள் பட்ஜெட்டில் வந்து ஒரு 1000 ரூபீஸோ 2000 ரூபீஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஃபோன் ஹேங் ஆகாமல் இருக்கும். இதை பார்த்துட்டிங்கன்னா ஆன்டிடூன்ற சைட்லேருந்து எடுத்திருக்கேன். இது வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபோன் வித் ஹையர் ஆன்டிடூ ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. இது ப்ராசர் பர்ஃபார்மன்ஸை இண்டிகேட் பண்ணுறது. நீங்கள் இந்த ஸ்பெக்கு தான் நீங்கள் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஃபோன் லிஸ்ட்டு தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் எடுத்துக்கிற உங்கள் பட்ஜெட்டில் இருக்கிற ஃபோன்ஸில் ஒரு 5 ஃபோன் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா எதுக்கு பெட்டர் ஆன்டிடூ இருக்குதுன்னு செக் பண்ணி அதை வாங்கினாங்கன்னா உங்களுக்கு ஃபோன் ஹேங் ஆகாமல் இருக்கும். அந்த ரேமோட சேர்த்து இந்த ப்ராசஸரும் பெட்டராக இருக்கிறப்ப உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஃபோன்ஸுமே இப்போதைக்கு பெஸ்ட் ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் தான். அடுத்து மீடியாடெக் இருக்குது. அதுக்கடுத்து சாம்சங் பிராண்ட் ப்ராசஸரும் இருக்குது. நீங்கள் பெஸ்ட்டாக எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஃபோன் அப்டேட்ஸ் கொடுக்குற மொபைல் கம்பெனியோட ஃபோனை வாங்கிக்கோங்க. செட்டிங்ஸ் சர்ச் மெனுவில் பொறுத்திங்கன்னா அப்டேட்னு இருக்குது. அதில் சிஸ்டம் அப்டேட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார் அப்டேட்ஸ்னு திருப்பி கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் கிடைக்கும். எல்லா ஃபோன்ஸும் கொடுப்பாங்க. நான் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன் 14லேருந்து 15. இந்த மாதிரி இப்போ எவ்ரிதிங் லுக்ஸ் குட். அதனால ஓகே. இப்போ அப்டேட் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா அதுவும் உங்களுக்கு எல்லா அப்டேட்டட்னு வந்துடும். என்னோடய ஃபோனில் ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும், ஃபோன் ஹேங்கிங் ப்ராப்ளம்ஸ்லாம் குறைஞ்சிரும். பக்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் குறைஞ்சிடும். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் ஆப்ஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ் அப்டேட் கிடைக்கும். இதில் வந்து அப்டேட் ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஆப்ஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். இதில் என்ன அட்வான்டேஜ்னால் அக்கு இருந்துச்சுன்னா ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதனால் உங்களுக்கு ஃபோன் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு பேட்டரி ட்ரைனேஜ் அப்புறம் ஹேங்கிங் ப்ராப்ளம் இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் ஆஃபர் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நோட்டிஃபிகேஷன்ஸில் அப்டேட் வந்தாலுமே நீங்கள் அப்டேட் பண்ணிவிடுங்க. இப்போ ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் சைடு ஓவர். இப்போ என்ன ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோன் ஹேங்கிங் ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகுன்றதை பார்க்கலாம். நீங்கள் கூகுள் சர்ச்சில் ஃப்ரீ ஆன்டிவைரஸ், ஆன்டி மால்வேர் ஆப்ஸ் அப்படின்னு சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ் வரும். இதை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏதாவது மால்வேரோ இல்லை வைரஸோ அட்டாக் ஆச்சுன்னா நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ப்ரீமியம் வெர்ஷன் இருக்குது. அது வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா நிறைய செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. வைஃபை ப்ரொடெக்ஷன், பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் இதில் ஆப்ஷன்ஸாக இருக்கும். நீங்கள் ஃபோனை செலக்ட் பண்ணும்போது பேட்ரி வந்து ஹையர் எம்ஏஹெச் பேட்டரியாக வாங்குங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்.
லோயர் எம்ஏஹெச் பேட்டரியில் என்ன ஆகும்னா கேம்ஸ்லாம் விளையாடும் போது உங்களுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். எப்போயுமே கரண்ட்டாக இருக்கிற மொபைல்ஸில் 600 எம்ஏஹெச்சுக்கு மேலே இருக்கிற பேட்டரியாக பார்த்து வாங்குங்க. ஃபோன் ஹேங்கிங் ப்ராப்ளம் வந்து ரெடியூஸ் ஆகும். நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஆப்ஸை தவிர மிச்ச ஆப்ஸை பூரா ஃபோர் ஸ்டாப் பண்ணிடலாம். கிளியர் கேட்சியும் பண்ணணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆப்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஐகான் செலக்ட் பண்ணிட்டு ஃபோர் ஸ்டாப்பை கிளிக் பண்ணிடணும். அதே மாதிரி கிளியர் ஸ்டோரேஜ் அண்ட் கேட்சின்னு இருக்குது. அதில் வந்து கிளியர் கேட்சியை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்சியும் கிளியர் ஆகிடும். இந்த மாதிரி எல்லா முக்கால்வாசி ஆப்ஸுக்கு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஹேங்கிங் ப்ராப்ளமும் ரெடியூஸ் ஆகும். பேட்டரி ட்ரைனேஜோடு சேர்த்து ஃபோன் ஹேங்கிங் ப்ராப்ளமும் ரெடியூஸ் ஆகும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணாத ஆப்ஸ் நிறையா வச்சுருப்பீங்க உங்கள் மொபைலில். டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி கிளியர் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. அந்த மாதிரி ஆப்ஸை வந்து நீங்கள் எப்படி டெலிட் பண்ணிடணும். நீங்கள் அந்த ஆப்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஐகான் செலக்ட் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா எல்லா ஆப்ஸும் அன்இன்ஸ்டால் ஆகிடும். இதனால் ஹேங்கிங் ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகி பேட்டரி ட்ரைனேஜ் குறைஞ்சி உங்கள் ரேமும் சேவ் ஆகும். வீடியோஸ்லாம் நிறையா வீடியோஸ் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களோட ரேமை வந்து ஃபுல்லாக சாப்பிட்ரும். அதனால நீங்கள் என்ன பண்ணலான்னா அன்யூஸ்டு வீடியோஸ் அப்புறம் நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ இன்கேஸ் கூகுள் ட்ரைவ்னு ஒன்று இருக்குது. நிறையா வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதில் சேவ் பண்ணிக்கலாம். சம் பீப்புள் சொல்லுவாங்க கூகுள் ட்ரைவ் சிங்க்குனால உங்களுக்கு ஃபோன் பெர்ஃபார்மன்ஸ் டிக்ரீஸ் ஆகும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கிறப்ப நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஆப்போட கேட்சியை கிளியர் பண்ணிக்கலாம். உங்கள் டிவைஸோட வீடியோஸையும் டெலிட் பண்ணிக்கலாம். உங்கள் செட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்ச் போனீங்கன்னா அதில் வந்து பேக்ரவுண்ட் ஆப்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மேனேஜ் பேக்ரவுண்ட்றதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் பேக்ரவுண்ட் யூஸ் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. ஆல்வேஸ் அலோ, டோன்ட் அலோ, ஸ்மார்ட் யூஸ். அதில் வந்து ஆல்வேஸ் அலோவில் வந்து நான் எதுவுமே கொடுக்கல. ஆனால் நீங்கள் இதில் போயிட்டீங்கன்னா டோன்ட் அலோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அதை ஓப்பன் பண்ணோடனே அதில் வந்து நான் டோன்ட் அலோ கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்மார்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டோன்ட் அலோவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஸ் பூரா பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி ஆப்ஸில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஆப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்மார்ட் யூஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்போ வந்து மீடியமாக உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகும். உங்களுடைய ஃபோன் ஹேங் ஆகாது, பேட்டரி ட்ரைனேஜும் குறைஞ்சிரும். ஃபோன் செட்டிங்ஸில் சர்ச் மெனுவில் பேட்டரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பேட்டரி சேவர்னு வரும். அதில் பேட்டரி சேவரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமைஸ் பேட்டரி சேவர் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஸை மட்டும் நீங்கள் எசென்சியல் ஆப்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு மிச்ச ஆப்ஸ் எல்லாம் டிசேபிள் பண்ணிடலாம். இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு மிச்ச ஆப்ஸு பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகாது. அப்போ ஃபோன் ஹேங்கிங் ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகும். அப்போ உங்கள் ஆப்ஸ் பூரா நல்லா ஒர்க் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு பேட்டரியும் சேவ் ஆகும். அதனால் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைன் கேம்ஸ் விளையாடும் போதோ இல்லை வீடியோஸ் வாட்ச் பண்ணுறப்பையோ பஃபரிங் ஆகும். அப்போ அதுக்கு ரீசன் என்னென்னா மொபைல் டேட்டா நெட்வொர்க்கில் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகலாம். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற டுவல் சிம் ஃபோனில் இருக்கிற மொபைல் நெட்வொர்க்கை சேஞ்ச் பண்ணலாம். இதனால் ஃபோன் ஹேங்கிங் ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகும். செகண்ட் திங் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய வைஃபையை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஹேங்கிங் ப்ராப்ளமே ரெடியூஸ் ஆகிடும். இந்தியாவில் வைஃபையோட ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் 1 Gbps. வைஃபை ஸ்பீடு ஜாஸ்தி இருக்கிறனால உங்களுக்கு ஹேங் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயோடைய பிரைட்னஸை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் ஹேங்கிங் ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகும். ப்ளே ஸ்டோரில் மொபைல் டெம்பரேச்சர் ஆப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் ஆப்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஏதாவது ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய மொபைல் டெம்பரேச்சரை நீங்கள் செக் பண்ணலாம். என்னுடைய மொபைல் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 35 டிகிரி செல்சியஸ். உங்களுடைய கூகுள் சர்ச்சில் நீங்கள் ரேஞ்ச் செக் பண்ணிங்கன்னா இதோட ரேஞ்ச் மொபைல் டெம்பரேச்சரோட ரேஞ்ச் வந்து 32லேருந்து 45 டிகிரி செல்சியஸில் ஒழுங்காக ஒர்க் ஆகும்னு போட்டிருக்காங்க. அதனால் எப்பயுமே மொபைல் டெம்பரேச்சரை நீங்கள் செக் பண்ணிட்டு ஃபோன் ஹேங்கிங் ப்ராப்ளத்தில் கூல் டவுன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது கரப்டட் ஃபைல்ஸ் வந்து உங்கள் டிவைஸ்லேயோ இல்லை உங்களுடைய எக்ஸ்டர்னல் டிவைஸ் பென்ட்ரைவ்லேயோ இருந்துச்சுன்னா அதை வந்து உங்கள் ஃபோன் ஹேங்கிங் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணணும். அதனால் நீங்கள் அந்த ஃபைல்ஸ்லாம் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஃபோன் ஹேங்கிங் ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகும். உங்கள் மொபைல் டிவைஸில் கரப்டட் ரேம் இருந்துச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ ஃபோன் ஹேங்கிங் ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகிடும். அதே மாதிரி பேட்டரியை எவ்ரி இயர் ஒன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் பேட்டரி பல்ஜ் ஆனாலுமே உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஆனால் நல்ல பேட்டரினா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் ஹேங்கிங் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணுறது நல்லது. வேறு ஹார்ட்வேர் பார்ட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட. அப்போ உங்களுக்கு ஃபோன் ஹேங்கிங் ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகும்.
கேமிங் செட்டிங்ஸில் என்ஹான்ஸ்டு கலர் கிளாரிட்டி அப்படின்றத நோன்னு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பிரைட்னஸை டார்க் மோட் கொடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஃபோன் ஹேங்கிங் ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆயிடும். அதே மாதிரி உங்களுக்கு அனிமேஷன் செட்டிங்ஸையும் டிசேபிள் பண்ணிவிடுங்க. அதை வந்து இப்போ சேவ் பவர்னு கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் ஹேங்கிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது ரெடியூஸ் ஆயிரும். என்ன மாதிரி யூடியூபர்ஸ் விளாகர்ஸ்க்குலாம் என்ன டிப்ஸ்னால், நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்கள் இப்போ 4K வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு டைம் எடுத்துக்கும், டேட்டாவும் ரொம்ப கன்சியூம் ஆகும். அப்போ வந்து பேட்ரி வந்து 10% கீழே இறங்கும் போது பெர்ஃபார்மன்ஸ் ரெடியூஸ் ஆகும் எந்த ஃபோன்னாலுமே. அதனால் இந்த மாதிரி பண்ணுறப்ப ஒரு 80% பேட்ரி இருக்கிறப்ப தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் வீடியோஸ்லாம். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு இப்போ ஃபோன் வந்து அப்லோட் பண்ணிடும், ஃபோன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், ஹேங் ஆகாமல் இருக்கும். கூகுள் ட்ரைவில் ப்ராப்ளம் இருக்கும்னு நினச்சிங்கன்னா, ஸ்பீட் கம்மியாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பென்ட்ரைவோ இல்லை எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கோ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு உங்கள் மொபைல் டிவைஸில் டெலீட் பண்ணிக்கலாம். இந்த கேஸ் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபோன் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃபோன் ஹேங்கிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒன்றா பவர் ஆஃப் பண்ணலாம், இல்லாட்டி ரீஸ்டார்ட் பண்ணலாம், ரெண்டும் பண்ணலாம். இல்லாட்டி எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து வச்சுட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் ஹேங்கிங் ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ வந்து நம்ம ஃபைனல் பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணுறோம். நான் ஆரம்பத்திலே இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். பட் நான் வந்து கடைசியாக தான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இது வந்து எப்படின்னா, நீங்கள் ஃபோன் ஹேங்கிங் ப்ராப்ளத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிவ்யூஸ் பார்க்கணும். ரிவ்யூஸ்ன்றது வெப்சைட்டில் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் gadget 360ன்ற ஒரு வெப்சைட் இருக்குது. தே யூஸ் டு கிவ் மோர் ரிவ்யூஸ் அபவுட் தட் மொபைல்ஸ். அந்த மாதிரி அவங்க ரிவ்யூஸ் நிறையா கொடுப்பாங்க, ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்கள் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட்ஸில் போய் நீங்கள் ஃபோனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோனை நீங்கள் வாங்கிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு அந்த ஃபோனை பற்றி ரிவ்யூஸை நீங்கள் செக் பண்ணீங்கன்னா, ஆன்லைனில் செக் பண்ணீங்கன்னாவே ஸ்பெசிஃபிக் பக் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம், ஃபோனில் ஹேங்கிங் ப்ராப்ளம் இருக்கலாம். நிறைய பேர் ஒரே மாதிரி இந்த ஃபோன் ஹேங் ஆகுதுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட்டை வாங்காதீங்க. மொபைல் மட்டும் இல்லை, எந்த ப்ராடக்ட் வாங்கும்போதுமே ரிவ்யூவில் சிமிலர் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா வாங்காதீங்க. ஏதாவது சம்டைம்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபால்ட் இருக்கலாம், சின்ன சின்ன ஃபால்ட்டு. ஆனால் எல்லா ஃபோன்லேயும் சிமிலர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வாங்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஆன்லைன் சைட்ஸில் வாங்குறீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசானில் தயவுசெய்து அதில் இருக்கிற ரிவ்யூஸை பாருங்கள். ஸ்டார் ரேட்டிங்ஸ், ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நீங்கள் செலவிக்கிற ரூபா வந்து ரொம்ப சேவ் ஆகும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. Please like, share, subscribe, comment to my YouTube channel KK Tech V.